ஹாய்! சண்டே மார்னிங் ஒரு புள்ளி வச்ச கம்பிக்கோலத்தோட இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம வாசல்ல உள்ள செம்பருத்தி செடியில நாட்டு செம்பருத்தி தான் பூத்திருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டாச்சு. அப்படி சாப்பிட்றப்போ ஹார்ட்டுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நடுவுல உள்ள தண்டை ரிமூவ் பண்ணிட்டு 5 இதழ்களை மட்டும் சாப்பிடுங்க. நாட்டு செம்பருத்தி மட்டும்தான் சாப்பிடணும். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு காரசாரமான வெங்காய சட்னி வித் கோதுமையை ஆட்டின தோசையும் தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சுருந்தேன். இந்த கோதுமையை முழு கோதுமையாக ஊற வச்சு அரைச்சி தோசையாக சாப்பிடும் பொழுது நமக்கு நல்ல சத்துக்கள் கிடைக்கும். கோதுமை மாவை நீங்கள் சப்பாத்தியாக சாப்பிட்றதும் இந்த தோசையை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மெத்துன்னு கோதுமை தோசை இருக்கும். இந்த கோதுமை தோசை எப்படி அரைச்சி சுட்டேன் அப்படின்றத நான் ரெசிப்பியாக போடுறேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.